ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற திட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான திட்டம், தமிழ்நாடு அரசின் விடியல் பயணம் திட்டம் அப்படிங்கிறது. இதுதான் 2021 தமிழ்நாடு சிஎம்மாக நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்ற உடனே சைன் பண்ண ஃபஸ்ட்டு திட்டம். ஸோ மாநிலம் முழுவதும் இலவச பேருந்து பயணம், பெண்கள் 30 கிலோமீட்டர் வரை இலவசமாக பயணிக்கலாம். மாநில அரசு பொது போக்குவரத்து பேருந்துகளில் மட்டுமே இலவச பேருந்து பயணம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி. ஸோ வாடிக்கையாளர் சேவை, இந்த திட்டத்தோட பேர் தமிழ்நாடு விடியல் பயணம் திட்டம். 2021 இந்த திட்டம் தொடங்கப்பட்டது மே மாதமே. அதான் நம்மளுடைய இந்த அமைச்சரவை பதவியேற்ற உடனே. நன்மைகள்: இலவச பேருந்து பயணம், பயனாளிகள் தமிழ்நாட்டு பெண்கள், குறிப்பாக பணிபுரியக்கூடிய மகளிர், உயர்கல்வி பெறக்கூடிய மாணவியர், திருநங்கையர்கள் எல்லாருமே இதில் முக்கியமாக பயன்பெறாங்க. மாநில திட்டக்குழு தான் இதில் முக்கியமான துறை. பயனாளிகள் எந்த விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஸோ மாநிலம் முழுவதும் பெண்களின் முன்னேற்றத்தை மேம்படுத்தும் நோக்கில் தமிழக அரசு விடியல் பயணம் திட்டம் ஒரு புரட்சிகரமான முன்னெடுப்பை தொடங்கியுள்ளது. திட்டத்தின் மூலம் மாநில அரசு தமிழகம் முழுவதும் உள்ள பயனாளிகளான பெண்களுக்கு இலவச பேருந்து பயணத்தை வழங்குகிறது. 2021 ஆண்டில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் ஆரம்பத்தில் பெண்களுக்கான பூஜ்ய டிக்கெட் பேருந்து பயண திட்டம் என்று அறியப்பட்டது. இருப்பினும் பின்னர் அரசாங்கம் அதன் அசல் நோக்கத்தை மாற்றாமல் இத்திட்டத்திற்கு விடியல் பயண திட்டம் என பெயர் மாற்றம் செய்தது. இத்திட்டம் முதன்மை நோக்கம் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணத்தை வழங்குவதும் அவர்களின் நிதி சுமையை குறைப்பதும் ஆகும். தமிழ்நாட்டில் இத்திட்டம் விடியல் பயண திட்டம் அல்லது மலங்கீர் விடியல் பயண திட்டம் அல்லது தமிழ்நாட்டில் பெண்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டம் அல்லது தமிழ்நாடு இலவச பேருந்து பயண திட்டம் போன்ற பிற பெயர்களாலும் பிரபலமாக அறியப்படுகிறது. தமிழ்நாடு அரசு மாநில பெண்களின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து பணியாற்றி வருகிறது. இதற்காக பின்வரும் பல்வேறு திட்டங்களை தொடங்கி செயல்படுத்தி வருகிறது. விடியல் பயணம் திட்டத்தின் கீழ் கிடைக்கும் இலவச பயன்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்களுக்கு மட்டுமே பிரத்யேகமாக வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு மாநில போக்குவரத்து கழகத்தால் இயக்கப்படும் மாநில அரசின் பொது பேருந்துகளில் பெண்கள் தினமும் இலவசமாக பயணிக்கலாம். இத்திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து லட்சக்கணக்கான பெண்கள் இதன் பயன்களை பெற்றுள்ளனர். மேலும் இந்த எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கணக்கெடுப்பின்படி விடியல் பயண திட்டம் பயனாளிகள் மாதந்தோறும் சுமார் நியர்பை 1000 ரூபாய் சேமிக்கிறாங்க. 888 ரூபாய் சேமிக்கின்றனர். இது அவர்களின் மாத வருமானத்தில் சராசரியாக 11%. மலங்கீர் விடியல் பயண திட்டத்தின் பயன்களை பெறும் பெண்களில் சுமார் 28% பேர் மாதத்திற்கு 5000 ரூபாய்க்கும் குறைவாக வருமானம் ஈட்டுகின்றனர். சராசரியாக திட்ட பலன்களை பெறும் பெண்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் 51 பயணங்களை மேற்கொள்கின்றனர். இருப்பினும் பயண வரம்பு ஒன்று உள்ளது. அதன்படி பெண்கள் அரசு பேருந்துகளில் 30 கிலோமீட்டர் வரை பயணிக்கலாம். விடியல் பயண திட்டத்தின் பலன்களை பெறுவதற்கு பெண்கள் அதற்காக விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியமில்லை. பெண்கள் பயணம் செய்யும் போது பேருந்து நடத்துனரிடம் செல்லுபடியாகும் அடையாள அத்தாட்சியாக சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பிறகு அவர்கள் பூஜ்ய பேருந்து பயண சீட்டை வழங்குவர். இதன் பொருள் பெண்கள் பயணம் செய்யும் போது தங்களது ஒரு அசல் அடையாள அத்தாட்சியை உடன் வைத்திருக்க வேண்டும். திட்டம் தொடர்பாக ஏதேனும் சந்தேகம் இருப்பின் பயனாளிகள் அத்திட்டத்தின் ஒருங்கிணைப்பு துறையை தொடர்பு கொள்ளலாம். ஸோ ஒருங்கிணைப்பு துறை என்னது? தமிழ்நாடு மாநில திட்ட கமிஷன் தான் இதோட ஒருங்கிணைப்பு துறையா இருக்கு. திட்ட பலன்கள்: தமிழ்நாடு விடியல் பயண திட்டத்தின் கீழ் பெண் பயனாளிகள் பின்வரும் பலன்களை பெற தகுதியுடையவர்கள். மாநிலம் முழுவதும் இலவச பேருந்து பயணம், பெண்கள் 30 கிலோமீட்டர் வரை இலவசமாக பயணிக்கலாம். மாநில அரசு பொது போக்குவரத்துகளில் பேருந்துகளில் மட்டுமே இலவச பேருந்து பயணம் வழங்கப்படும். திட்டத்தின் பலன்கள் தற்போது மலைப்பகுதிகளிலையும் கிடைக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. தேவையான ஆவணங்கள்: ஸோ இதில் திருநங்கைகளும் தகுதியுடையவர்களாக இருக்காங்க. பெண்கள் 30 கிலோமீட்டர் வரை இலவசமாக பயணம் செய்யலாம். ஸோ விடியல் பயணம் அப்படின்னா என்னதுன்னா, கண்ணோட்டம். கடந்த 50 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட பல சமூக நீதி நடவடிக்கைகளில் பாலின சமத்துவம் ஒரு முக்கிய அடித்தளமாக இருந்திருக்கு. ஸோ கோவிட்-19 பெருந்தொற்று சமயத்தில் நம்ம ரொம்பவே பாதிக்கப்பட்டோம். ஸோ அதை மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி 2021 அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே இந்த
இலவச பயண திட்டத்தை வந்து அவங்க சப்மிட் பண்ணி அதை வந்து அப்ளை பண்ணாங்க அப்படிங்கிறத. ஸோ பேசிக்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பணிபுரியும் பெண்கள், உயர்கல்வி பயிலும் மாணவிகள், திருநங்கையர்கள் உட்பட அனைத்து மகளிரும் அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணிக்க வழிவகுக்கிறது. விடியல் பயணத் திட்டம் முக்கிய அம்சம்னு பார்த்தோம்னா, பெண்களின் பொருளாதார சுதந்திரம் மற்றும் பாலின சமத்துவத்தை ஊக்குவித்தல். பயனாளிகள் பணிபுரியும் மகளிர், கல்லூரி மாணவிகள், திருநங்கையர். பயன்பாடு மாநிலம் முழுவதும் உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் இந்த வசதி உள்ளது. திட்டத்தின் மூலம் பெண்கள் மாதத்திற்கு சராசரியாக 888 வரை சேமிக்க முடியும். தாக்கம்: லட்சக்கணக்கான பெண்கள் தினசரி இந்த இலவச பயண வசதியை பயன்படுத்தி பயன்படுகின்றனர். இது தமிழ்நாடு அரசின் விடியல் பயண திட்டம். ஒரு சுருக்கமாக நமக்கு கேட்டாங்க அப்படின்னா, நமக்கு எல்லாமே இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் தான். தெரியாத ஒரு பாயிண்ட்டு அப்படின்னா என்னது, 30 கிலோமீட்டர் வரையும் மட்டும்தான் இது வந்து எலிஜிபிள். அதுக்கு மேலே போனோம்னா நம்ம வந்து காசு கொடுக்கணும். ஸோ இது வந்து டவுன் பஸ்ஸில் மட்டும்தான் அப்படிங்கிறனால அது வந்து 30 கிலோமீட்டருக்கு மேலே போக வந்து வாய்ப்பு இல்லை. ஸோ 30 கிலோமீட்டருக்கு மேலே மட்டும்தான் இது வந்து எலிஜிபிள்.